ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நிறை வருமானம் குறை வருமானம் யாருக்கு? எல்லாருமே ஏதாவது ஒரு வேலையோ தொழிலோ செய்யத்தான் செய்கிறோம். 1000 ரூபா டெய்லியும் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, 500 ரூபா டெய்லியும் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 5000 ரூபா டெய்லியும் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, 10,000 ரூபா டெய்லியும் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, 10 லட்ச ரூபா டெய்லியும் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்கள பற்றி பேச வேண்டியதில்லை. அவர்களெல்லாம் கோடீஸ்வரர்கள். டெய்லியும் 10 லட்சம் சம்பாரித்தா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அவங்க மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சவங்களாக இருப்பாங்க. இந்த 10,000 ரூபா வரைக்கும் டெய்லியும் சம்பாதிக்கிறாங்கன்னா மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற லெவலில் இருக்கணும். அதுவே டெய்லியும் 1000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தருடைய நிலை பார்த்திங்கன்னா மாதம் 30,000 ரூபா சம்பளம் வாங்குகிற நிலைமையில் இருப்பார். இந்த வருமான வித்தியாசங்கள் எந்த கிரக அடிப்படையில், எந்த வீட்டின் அடிப்படையில் நிகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நிறைய சம்பாதிக்கிறவங்க யார், அவங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக தனாதிபதி லாபாதிபதி இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஃபுல் பவரில் உச்சமாக இருப்பாங்க. ஒன்று தனாதிபதி உச்சமாக இருப்பார், இல்லைன்னா லாபாதிபதி உச்சமாக இருப்பார். இந்த தனாதிபதியோடையோ லாபாதிபதியோடையோ பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி யாருக்கு தொடர்பில் இருக்காங்களோ அவங்க நிறைய சம்பாதிக்கிற நபர்கள். எப்படி பார்த்தாலும் வருமானம் ஈட்டிக்கொண்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பல வகையில் வருமானம் வந்துட்டுருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய யோகிதை கொண்டவங்களாக இருப்பாங்க. வேலை பார்த்தாலும் கூட அதில் தொடர்ந்து வளர்ச்சி முன்னேற்றம் போன்றவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு கடகலக்கண ஜாதகம். இந்த கடகலக்கணத்துக்கு தனாதிபதி யார்? சூரியன். லாபாதிபதி யார்? சுக்கிரன். இது ஒரு கடகலக்கணம். இந்த லக்னத்திற்கு தனாதிபதியான சூரியன் போய் 10ஆம் வீட்டில் உச்சம், கூடவே சுக்கிரன் இருக்கார். அப்போ தனாதிபதி லாபாதிபதி தொடர்பு வந்துருச்சு. தனுசு வீட்டில் இருந்து ஆட்சி பெற்ற குரு இவரை பார்த்துட்ருக்கார். தனுசு வீட்டில் ஆட்சி பெற்ற குரு இவரை பார்த்துட்டு, பாக்கியாதிபதி இந்த லக்னத்துக்கு அவர் தான் பாக்கியாதிபதி. 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று குரு பார்வையும் இந்த தன லாபாதிபதிகளுக்கு கிடைக்குது. இது ஒரு நிறை வருமான ஜாதகம். நிறை வருமானம்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ₹1,00,000 சம்பாதிக்கிற அளவுக்கு வருமானம் உள்ள ஒரு பெரிய யோகமான ஜாதகம். பல தொழில் மன்னர், பல வகையில் வருமானம் வந்துட்டுருக்கு. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யோகத்தை பெறுகிறார். இதுதான் அதை சூட்சம். புரிஞ்சுங்களா? ஸோ நிறை வருமானம் உங்களுக்கு கிடைக்கணும், நிறைய வருமானம் இருக்கணும் அப்படின்னா அதற்கான கிரக அமைப்புகள் இதுதான். உங்கள் லாபாதிபதி இல்லைன்னா தனாதிபதி 2 பேரில் யாராவது ஒருத்தர் உச்சமாக இருக்கணும். யாராவது ஒருத்தர், 2 பேரும் உச்சமானா அவங்களாம் வேறு லெவலில் இருப்பாங்க. யாராவது ஒருவர் உச்சம் பெற்று இருக்க அவர்களோடு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தொடர்பு கொள்ளணும். பாக்கியாதிபதி நல்ல நிலைமையிலிருந்து தொடர்பு கொண்டாலும் கண்டிப்பாக பல வகை வருமானங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். சரி, இது எப்போ ஏற்படும்? அதுவும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இந்த தனாதிபதி லாபாதிபதி யாராவது ஒருவர் உச்சம் பெற்று அவரோடு குரு தொடர்பு கொண்டவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா 32 வயசுலேருந்து பெரும் அளவு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 32 அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜ். அவங்க சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள நிலையில் இருந்திருக்கலாம், பெரிய படிப்பு படிக்காமல் போயிருக்கலாம், அப்பா அம்மா சொத்துக்கள் எதுவும் சேர்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இவங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்தை கண்டிப்பாக 32 வயசுக்கு பிறகு அடைஞ்சிருவாங்க. இதுதான் நிறை வருமானம் பெறுபவர்களுடைய ஜாதக அமைப்பு. உங்கள் தனாதிபதியோ அல்லது லாபாதிபதியோ யாராவது ஒருவர் உச்சம் பெற்று இருக்கணும். இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருந்தால் ரொம்ப நல்லது. இவர்களோடு பாக்கியாதிபதி நல்ல நிலைமையில் தொடர்பு கொண்டிருக்கணும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ மேச லக்ன ஜாதகருக்கு தனாதிபதி சுக்கிரன், லாபாதிபதி சனி, பாக்கியாதிபதி யார்? குரு. இந்த தனாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சம், லாபாதிபதி சனி லாபஸ்தானம் 11லேயே ஆட்சி, பாக்கியாதிபதி குரு கடகத்தில் உச்சம். இந்த உச்ச குரு சுக்கிரனை பார்க்குறார், தனாதிபதியை பார்க்குறார். இதில் இன்னொரு சூட்சமும், நம்ம லாபாதிபதி சனி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார், பாக்கியாதிபதி குரு சனியுடைய பூச நட்சத்திரத்தில் இருக்கார். இது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகி அந்த பாக்கியாதிபதியின் பார்வையை தன அதிபதி உச்சம் பெற்று பார்க்க இதுவும் ஒரு பெரும் வருமானம் பெறக்கூடிய ஒரு ஜாதகம். நிறை வருமானம், அறகுறையான வருமானம்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு விதி. சரி, குறை வருமானம். அன்னாடு வேலைக்கு போனாதான்ப்பா வருமானம், இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு 4 நாள் வேலைக்கு போகலைன்னா வீட்டில் கடங்காரம் நின்றுவாங்கிற மாதிரியான அன்றாடும் காட்சிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? குறைந்த வருமானம்.
உழைப்புலாம் நிறைய போடுறோம், எல்லா நாளும் வேலைக்கு போகிறோம். 18 வயசில் நான் கரண்டி பிடிக்க ஆரம்பித்தேன், எனக்கு இப்போ 49 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 55 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கரண்டி பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அன்றாடம் சம்பாரிச்சா மட்டுமே வாழ்க்கையை ஓட்ட முடியுங்கிற நிலை. இது எப்படி இருக்கும்? இதே விதி தான் அப்படியே உள்டாவாக இருக்கும். உங்கள் தனாதிபதி லாபாதிபதி 2 பேருமே பெரிய அளவில் வலுவில்லாமல் கெட்டு போய் பாக்கியாதிபதியும் வலுவிழந்த நிலையில் இருந்ததுன்னா இது குறை வருமான ஜாதகம். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ஒரு உதாரணம் எடுக்கலாம். ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். இவருக்கு தனாதிபதி லாபாதிபதி புதன். இந்த தனாதிபதி லாபாதிபதி புதன் போய் விருச்சிகத்தில் உட்காந்துக்கிறார், 4ஆம் இடத்துல. பெருசாக வலு அடையலை. ஒரு லாபஸ்தானத்துக்கும் பெருசாக வலுவில்லை, தனஸ்தானத்துக்கும் பெருசாக வலுவில்லை. அப்படி விருச்சிகத்தில் உட்கார்ந்துருக்கிற புதனோடு ரொம்ப க்ளோஸாக சனி பகவானும் சேர்ந்துருக்கார். 2 பேருமே இருக்கிறது விருச்சிகத்தில். சனியுடைய இணைவும் வந்து அவருக்கு 5 டிகிரிக்குள்ளே ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்கு. லக்னாதிபதி சூரியன் என்னமோ 5ஆம் இடத்துல தான் இருக்கார், தனுசு வீட்டில், குருவோட வீட்டில். இவங்களுடைய பாக்கியாதிபதியான செவ்வாயின் வீட்டில் தான் இந்த இணைவு இருக்குது. இந்த செவ்வாய் கடகத்தில் நீச்ச வக்கரம். இப்போ இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு அன்றாடும் காட்சி, அன்றாடம் வேலை செய்தால் மட்டுமே வருமானங்கிற நிலைப்பாடு உள்ள குறை வருமான ஜாதகம். புரிஞ்சிச்சிங்களா? உங்கள் தனாதிபதி லாபாதிபதி 2 பேரில் யாராவது ஒருத்தர் உச்சம் பெற்று அவர்களோட பாக்கியாதிபதி நல்ல நிலைமையில் தொடர்பு கொண்டா நீங்கள் நிறைந்த வருமானம் கொண்ட அதிர்ஷ்டசாலிகளாக மாறுகிறீர்கள். இது ஒரு விதத்தில் மகாதன யோகம் கூட. 2, 11, 9ஆம் அதிபதி தொடர்பு. அதே தனாதிபதி லாபாதிபதி வீக்காகி அவர்களோடு வந்து பாவக்கோள்கள் அதிகமாக இணைஞ்சு உங்கள் பாக்கியாதிபதியும் பெரிய வலுவில்லாத நிலையில் இருக்கும்போது நீங்கள் ஒரு குறை வருமானம் அல்லது வருமானமே இல்லாத நிலைக்கு தள்ளப்படுறீங்க. பெரிய அளவில் வருமானங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரியான நிலைப்பாடுகள் வருது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மகர லக்ன ஜாதகம். இவருக்கு லக்னாதிபதியும் தனாதிபதியும் சனி, லாபாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் கடகத்தில் நீச்சம். செவ்வாய் லாபாதிபதி போய் கடகத்தில் நீச்சம் அடைஞ்சிடுறாரு. சனி பகவான் சிம்மத்தில் 8ஆம் இடம், தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆனால் கடும் பகை வீட்டிலிருந்து பார்த்துட்ருக்காரு. இந்த அமைப்புக்கு இவங்க ஜாதகத்தில் 8க்குடைய சூரியன் உச்சம். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் உச்சம்தான், ஆனால் புதன் நீச்சம், பாக்கியாதிபதி நீச்சம். இப்போ இந்த ஜாதகமும் ஒரு குறை வருமானம் உள்ள ஜாதகம். முதல் பாயிண்ட் பாருங்கள், லக்னாதிபதி போய் 8ல் மறைஞ்சிடுறார், 8ஆம் அதிபதி வந்து உச்சமாகிறார். அடுத்தது பாருங்கள், செவ்வாய் நீச்சம் அடைகிறார், லாபாதிபதியும் நீச்சம், இவரோட பாக்கியாதிபதியும் நீச்சம். புரியுதா உங்களுக்கு? அதே 3 விதி தான். தனாதிபதி, லாபாதிபதி, பாக்கியாதிபதி யாருமே பவர் பெறாத ஒரு ஜாதகம். குறை வருமானம் அல்லது வருமானம் அற்ற நிலையில் உள்ள ஜாதகமாக போயிடும். சார் இந்த 3 பேரில் ஒருத்தர் 2 பேர் நல்லா இருக்காங்க சார், தனாதிபதி நல்லா தான் இருக்கார், பாக்கியாதிபதி தொடர்புலாம் இல்லை, லாபாதிபதி தொடர்பு இல்லை, எப்படி இருக்கும்? பரவாயில்லாமல் இருக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்கான வருமானம் இருக்கும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மிதுன லக்ன ஜாதகம். 2 சந்திரன் வந்து 12ஆம் இடத்துல உச்சம், தனாதிபதி உச்சமாயிட்டார். பாக்கியாதிபதி சனிக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை, லாபாதிபதி செவ்வாய்க்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. இவங்க 2 பேரும் ஒன்றும் பெரிய பவர்லையும் இல்லை. ஆனால் தனாதிபதி மட்டும் 12ஆம் இடத்துல உச்சம். இவர் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிறது மாதிரியான வருமானம் கொண்டவராக இருக்கார். ஆனால் அதே நேரத்தில் அதை இவர் வெளியூரில் போய் தான் சாதிக்க முடியுது. ஏன்னா 2ஆம் அதிபதி 12க்கு போயிடுறாரு இல்லையா, வெளிநாடு, வெளியூர், இந்த மாதிரி இடத்துக்கு போனால் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மனிதராக வாழ்கிறதுக்கு தகுதி உடையதாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தனாதிபதி விரயத்தில் உச்சம். இவரோ மிதுன லக்னக்காரர். எவ்வளோ வந்தாலும் பத்தாது அப்படிங்கிற நிலைப்பாட்டோடு கைக்கும் வாய்க்கும் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையில் போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி அமையும். ஸோ நிறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு தன லாபாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி இந்த 3 பேருடைய கூட்டணி, அதில் யாராவது ஒருவர் உச்ச வலிமையோடு இருக்கிறது, இருவர் உச்ச வலிமையோடு இருக்கிறதுங்கிறது வெகு சிறப்பை தரும். குறை வருமானம் அல்லது வருமானமற்ற நிலை அப்படிங்கிறத தள்ளுறதுக்கு அதே தன லாபாதிபதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்து பாக்கியாதிபதி எந்த விதத்திலும் வலுவடையாத நிலையில் வருமானம் மிக குறைவாக அல்லது வருமானமே இல்லைங்கிற நிலையில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். இதில் 3 பேரில் யாராவது ஒருவரோ இருவரோ வலுத்தவர்கள் பரவாயில்லை அப்படிங்கிற நிலையில் போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ 3 வலுவாக இருக்கிறவங்க அப்பர் கிளாஸ், ஒருத்தர் அல்லது இருவர் வலுவாக இருக்கிறவங்க மிடில் கிளாஸ், யாருமே வலுவாக இல்லாமல் இருக்கிறவங்க லோயர் கிளாஸ் அப்படிங்கிறது மாதிரியான கணக்கில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் ஜாதகம் இதில் எந்த விதியில் வருகிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.